வட்டம் அப்படிங்கிறது அந்த வடிவம் எதை குறிக்கும்னா பரிபூரணமான நிலையை குறிக்கும். இது இயற்கையில நீங்க அதிகமா பார்க்கலாம். வெற்றிடம் அப்படிங்கிறதுல பேரானந்தம் இருக்கு. அந்த பேரானந்தம் வெளிப்படும் போது பல்வேறு அதிர்வுகளோட வெளிப்படுது. எப்படி நடந்துக்கணும் சொல்லுவோம் இல்லையா, இடம் பொருள் ஏவல் அறிந்து நடக்கணும்னு சொல்லிட்டு 3 இடத்துலயுமே ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும். வழிகளை வச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களும் அப்படிதான் வளருவாங்க. ஆகையால முதல்ல நாம இதை என்ஜாய் பண்ணணும். இது எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த அன்பும் கருணையும் பிரவாகமாகி புனிதமாக இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கே தெரியும் ஃபீல் ஆகிறது. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். தெய்வீக ஸ்ரீ தத்துவம், தெய்வீக புருஷ தத்துவம் இணைந்து இருக்கும் போது அது முழுமையாக இருக்கும். வட்ட வடிவம், வட்டம் அப்படிங்கிறது அந்த வடிவம் எதை குறிக்கும்னா பரிபூரணமான நிலையை குறிக்கும். இது இயற்கையில நீங்க அதிகமா பார்க்கலாம். இயற்கையுடைய எல்லா இடங்கள்லயும் இந்த வட்ட வடிவம் தான் இருக்கு. நீங்க பறவைகள் கூடு கட்டுறத பாருங்க. ஒண்ணு அது வட்ட வடிவமா இருக்கும், இல்லைன்னா நீள் வட்ட வடிவமா இருக்கும். சில அனிமல்ஸ் வந்துட்டு மண்ணுல வந்துட்டு பூமியை தோண்டி அதாவது வலைகளை வைக்கும் இல்லையா, அதுவும் வட்ட வடிவமா தான் தோண்டும். கடல் கூட வட்ட வடிவத்துல இருக்கு. நீங்க பாக்குற கிரகங்கள், சூரியன், பூமி, இன்னும் எத்தனையோ கிரகங்கள் இருக்கு. அது எல்லாம் கூடமே வட்ட வடிவத்துல இருக்கு. அதாவது முழுமையான நிலையில இருக்கு. உங்களுக்குள்ள உடல் உறுப்புகள் எல்லாமே கூட வட்டம் அல்லது நீள் வடிவம் இதுல தான் இருக்கு. ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட நாம கட்டியிருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல தான் கட்டுவாங்க, இல்லைன்னா செவ்வகம் அதே போலதான் இருக்கும். இயற்கையில வட்ட வடிவத்துல இருக்கும். வட்ட வடிவம் அப்படிங்கிறது அந்த வெற்றிடத்தை குறிக்கிறது, பரிபூரணமான நிலை. டிவைன் பீயிங்ஸ் நிறைய பேர் பெண்ணாகத்தான் தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறாங்க. பூமி கூட தன்னை வந்துட்டு அப்படிதான் வெளிப்படுத்திருக்காங்க. எல்லாருக்குள்ளயும் ரெண்டு தத்துவமும் இருந்தாலும் அவங்க தன்னை பெண்ணா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தேவையான நேரத்துல அவங்களுக்குள்ள இருந்து அந்த புருஷ தத்துவமும் வெளிப்படும். எப்பயுமே ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பூமாதேவி ஒரு சில இடங்கள்ல அது வெடிச்சு பூகம்பமா வரும், இல்லைன்னா எரிமலைகளா இருக்கும். சுனாமி அதெல்லாம் எதனால வருது அப்படின்னா அங்க புருஷ தத்துவம் வெளிப்படுது. அங்க இருக்கிற உணர்வுகளை பேலன்சிங் பண்றதுக்காக அப்படிப்பட்ட செயல்கள் நடக்குது. இயற்கை தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. எல்லா இடத்துலயும் பெண்ணா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ அந்த பெண்ணுக்கும் ஸ்ரீ தத்துவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வெற்றிடம் அப்படிங்கிறதுல பேரானந்தம் இருக்கு. அந்த பேரானந்தம் வெளிப்படும் போது பல்வேறு அதிர்வுகளோட வெளிப்படுது. அதாவது ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதிர்வெண்களோட வெளிப்படும் போது அந்த எண்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்தும் உருவாக்கப்படுது. இப்ப நம்ம சொல்லுவோம், நம்ம ரேடியோ வைக்கும்போது எஃப்எம் வச்சோம் அப்படின்னா சூரியன் எஃப்எம்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, வேற எஃப்எம்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகும் அந்த ரேடியோ அது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அந்த ஆனந்தம் 3 வடிவங்களா தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. அந்த 3 வடிவங்கள் அதாவது ஆற்றல்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பெண்ணோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு பாவியான டீனேஜ் வரைக்கும் இருக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். நாம கன்னியின் வடிவமாக அந்த ஆற்றல் வெளிப்படுது. இன்னொரு ஃப்ரீக்வன்சி கன்னி பெண்ல இருந்து திருமணமாகும் அந்த பெண்ணோட இருக்கிற அந்த அன்பு அந்த ஆற்றல் ஃப்ரீக்வன்சில இருக்கும். இந்த அன்பு ரெண்டு வகையா இருக்குமா. ஒண்ணு கணவன் மீதான அன்பு, இன்னொன்னு குழந்தைகளை வளர்க்கும் போஷாக்கான அன்பு. அந்த கன்னி பெண்ணோட இருக்கிற அந்த அன்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பாவியான அன்பு, மென்மையான குணம் அங்க இருக்கும். 3வது குணம் பக்குவம் அடைந்த பெண்ணின் அன்பு. இது ரொம்ப வயசான பெண் அப்படின்னு கிடையாது மாஸ்டர்ஸ். அங்க ஒரு 40-50 இயர்ஸ்ல தாண்டினவங்க, பக்குவமான பெண், அவங்க கிட்ட இருக்கிற அந்த அன்பு ஆற்றல் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்குவத்துல எல்லா அனுபவங்களும் சேர்ந்து இருக்கும். ஒரு பாட்டியோட அன்பு இங்க எதையும் அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, எதையும் குறை சொல்ல மாட்டாங்க. முதல் அன்பு சூரியோதயத்திற்கு சமம். 2வது அன்பு எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்யும் அன்பு. 3வதா இருக்கிறது சூரிய அஸ்தமனத்துல இருக்கார அன்பு.
அதாவது இங்க நாள் முழுவதும் ஒளிர்ந்து அது பக்குவம் அடைந்திருக்கும் நிலை. பெண்கள் தங்களுக்குள் இருக்கும் இந்த 3 அம்சங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அது சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். அதுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். குழந்தைகளா இருக்கும்போது நமக்கு அங்க கொடுக்கப்படும் அன்பு அப்படிங்கிறது ஒருவேளை நல்லபடியா இருந்ததுன்னா அது அந்த அன்புல வளர்ற அந்த குழந்தை பெண்ணாக மாறும் போது அவ்வளவு பக்குவத்தோட இருக்கும். ஒருவேளை அங்க வந்துட்டு எந்த கட்டுப்பாடும் இல்லாம, இங்க கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்க உணர்ச்சியின் வேகத்துல ஓவரான சிந்தனைகள்ல இருக்கிறது கிடையாது. அந்த எல்லைகள் அப்படிங்கிறது எப்படி நடந்துக்கணும் சொல்லுவோம் இல்லையா? இடம், பொருள், ஏவல் அறிந்து நடக்கணும்னு சொல்லிட்டு 3 இடத்துலயுமே ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும். இதுல முக்கியமா வந்துட்டு அந்த கன்னியின் வயசில் இருக்கும் அந்த அன்பு வந்துட்டு கண்டிப்பா அதுக்கு தேவையான கட்டுப்பாடு இருக்கணும். அந்த நேரம் தான் ஆண்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அந்த நேரத்துல இருக்கு. ஆகையால முக்கியமா அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடு, எந்த விதிமுறை அப்படிங்கறது சொல்லி தரணும். யார் சொல்லி தரணும்னா 2வது நிலையில இருக்காங்க இல்லையா பெண்கள், அவங்களுக்கு சொல்லி தரணும். ஏன்னா அந்த வயசை தாண்டித்தான் இவங்க வந்திருக்காங்க. அந்த அனுபவங்களை தாண்டிதான் இவங்க வந்திருக்காங்கன்றதால தன்னுடைய குழந்தைகளுக்கு அவங்க சொல்லி தரணும். குழந்தைங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஆனா கிடையாது. குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்கணும் அப்படின்னா நமக்குள்ள எப்படி நடந்துக்கணும். என்னுடைய கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா அதனுடைய சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும். அப்ப நான் பரிபூரண நிலையில இருப்பேன். அதுவே நான் இங்க வந்துட்டு சந்தோஷமா இல்ல, நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன், எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு குறை சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு என்னால் அதை கற்பிக்க முடியாது. நான் எதை கத்துக்கிட்டனோ அதை தான் என் குழந்தைக்கு கற்பிக்க முடியும். அந்த இடத்துல வந்துட்டு சரியான கட்டுப்பாடு இருந்தா பெண்ணாக திருமணம் ஆகும்போது அந்த பெண் வந்துட்டு சரியான நிலையில இருக்க முடியும். அவங்க கூட தன்னுடைய உணர்வுகளை சரியானபடி வெளிப்படுத்துவாங்க. சோ இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது அந்த வயசுல தேவை. விவேகமான சிந்தனைகளா இருக்கணும். வேகமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. 3வதா இருக்கிறது வந்துட்டு பக்குவம் அடைந்த பெண்ணின் அன்பு. அது ஒரு பிரவாகம் மாதிரி இருக்கு. அன்பும் கருணையும் அந்த இடத்துல ஒரு பிரவாகமாகணும். இது எல்லாமே நடக்குமா அப்படின்னா உங்ககிட்ட அதை நீங்க என்ஜாய் பண்றத பொறுத்து இருக்கு அப்படின்றாங்க. நான் வந்துட்டு சந்தோஷமா இல்லையே, வருத்தப்பட்டுட்டு இருக்கிறேனே அப்படின்னா உங்களுடைய அந்த பெண் தன்மையை நீங்க வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணல, அதாவது புனிதமா நீங்க நினைக்கல. நமக்குள்ள வலிகளை வச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களும் அப்படிதான் வளருவாங்க. ஆகையால முதல்ல நாம இதை என்ஜாய் பண்ணணும். என்னுடைய குடும்பத்துல நான் இருக்கிற என்னுடைய கடமைகளை நான் என்ஜாய் பண்ணணும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது அதை நான் என்ஜாய் பண்ணணும். பாட்டியா இருக்கும் போது அந்த நிலையை நான் என்ஜாய் பண்ணணும். ஆனந்தத்துலதான் எல்லாமே உருவாகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இதுலயும் சொல்லிட்டு வராங்க. நம்ம 3 நிலைகளையும் நீங்க சரியானபடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணீங்கன்னா 3வது நிலையில அன்பும் கருணையும் உங்ககிட்ட இருந்து பிரவாகமாகும். இயற்கை சக்தி எங்க இருந்து அழகா பிரவாகமாகுதுன்னா மலைகள்ல இருந்து பிரவாகமாகிட்டு வருது. அந்த ஆறு எப்படி போயிட்டு இருக்கோ அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அன்பும் கருணையும் எந்த கண்டிஷனும் இல்லாம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம வெளிப்பட வேண்டும். அப்படி போகும்போது இந்த பூமியின் எல்லா பகுதிகளையும் அது தொடும். அங்க அந்த அன்பும் கருணையும் எல்லா இடத்துலயும் பூமியின் எல்லா இடத்துக்கும் பரவும் போது அந்த இடங்கள்ல இருக்கும் போது உங்களுக்கு ஹீலிங் நடக்கும். நம்ம சொல்றோம் காசி, ராமேஸ்வரம், அயோத்தி, வாரணாசி, பழனி எல்லா இடங்கள்லயும் நாம என்ன சொல்றோம், ரொம்ப புனிதமான இடங்களா சொல்றோம். இது எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த அன்பும் கருணையும் பிரவாகமாகி புனிதமாக இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கே தெரியும் ஹீல் ஆகிறது. இயற்கை அதிகமா இருக்கிற இடங்களுக்கு நம்ம போகும்போது கூட அங்க கூட நமக்கு இந்த ஹீலிங் நடக்கும். அதுக்கு காரணம் அங்க இருக்கிற அன்பும் கருணையும் அழகா மலர்ந்து இருக்கு. ஆகையால நம்ம போகும்போது நம்மை அறியாமலேயே நமக்குள் அந்த ஹீலிங் நடக்கும். நிறைய டிவைன் பீயிங்ஸ் வந்துட்டு இந்த பூமி மேல பிறந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பூமியை வந்துட்டு மகாலட்சுமி, சரஸ்வதி, இன்னும் வந்துட்டு நிறைய பேர் தங்களுடைய கைகளை கோர்த்து கொண்டு வட்டமாக ஒரு வளையத்தை உருவாக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலம் எப்படி இருக்கும்னா தாய் வழி மரபு சார்ந்த
ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா ஆனந்த் கருணேஷ் அவர்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது, அப்படின்னாமா ஆண்கள் எல்லாரையும் பெண்கள் கட்டுப்படுத்துவார்களா? இல்ல, ஆண் பெண் அப்படிங்கிறது கிடையாது. உங்க இதயத்துக்கும் உங்க மூளை உங்க மனசுக்கும் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் ஆட்சி. முந்தைய காலத்துல ஸ்ரீ தத்துவம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ராணியோ ஏதோ ஒரு மகாராணியோ ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆண்களுக்கும் வந்துட்டு சரியான கௌரவத்தை கொடுத்து, ஸ்ரீ தத்துவத்தோட குணம் என்ன? எல்லாரையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போகும். சோ அது மாதிரி இங்க ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம எல்லாமே பரிபூரணமான நிலையில செயல்படுவாங்க. அதுதான் ஸ்ரீ தத்துவம். அதுதான் தாய் வழி மரபாட்சி அப்படிங்கிறது. இங்க வந்துட்டு உங்களுக்கு மனசுன்னு சொல்லிட்டு தனியா இருக்காது. விலங்குகளுக்கு மனசுங்கிறதே கிடையாது, அங்க சிந்தனைங்கிறதே கிடையாது. உடல் ஒண்ணு, ஆன்மா ஒண்ணு. ஆகையாலதான் அது சுதந்திரமா இருக்கு. இங்க எந்த வேறுபாடையும் அது பார்க்கல. அது மாதிரி நாம கூட வந்துட்டு வேறுபாடுகள் இல்லாம, மனம் அப்படிங்கிறது இல்லாம இதயத்தோட சேர்ந்து ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கை இந்த பூமியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வரும்போது நமக்கு சக்கராஸ் பத்தி சொல்றாங்க. இன்னமும் கிருஷ்ணர், ராதை, திரௌபதி இவங்க எல்லாரையும் பத்தி சொல்றாங்க. புத்தரை வந்துட்டு மகாலட்சுமி அவதாரமான யசோதரையா அந்த நிலையிலிருந்து புத்தரை பத்தி சொல்ல போறாங்க. நிறைய விஷயங்கள் இதுக்கு அடுத்து நமக்கு சொல்ல போறாங்க. தேங்க்யூ மாஸ்டர்.